மக்களே, பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருந்தேன். தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். கடையில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி கோல்டு வாட்டர் குடிக்காதப்பா, சளி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் இருக்குது. கோல்டு வாட்டர் குடிக்கிறனாலையோ, இல்லை மழை பெஞ்சால் மழையில் நிலையிறனாலையோ, இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்றனாலையோ வந்து சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்கு. மேக்ஸிமம் சளி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவினாலையும் வைரஸ்னாலையும் தான் சளி பிடிக்குது. கோல்டு வாட்டர் குடிக்கிறனால, ஐஸ்கிரீம் சாப்பிட்றனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். இதுக்கான நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விகர சிம்டம்ஸை ஏற்படுத்தும். இந்த சிம்டம்ஸ்னால தான் நம்ம பாடி வந்து ஓகே நமக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிடுவோம். ஆனால் அப்படி தான் கிடையாது. ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா ஹைஜீனாக தயாரிக்கப்படுற ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வைரஸும் எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காது. இதை வந்து நம்ம சாப்பிட்றனால நமக்கு எந்த ஒரு சளியும் பிடிக்காது. இன்ன வரைக்கும் கோல்டு வாட்டர் குடித்தா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மம்மிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நானும் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன்.